நாயகியாக நடித்து வந்துட்டு இருக்காரு நயன்தாரா. ஆமாங்க, இப்பெல்லாம் வந்துட்டு ஒரு ஹீரோயின் வேஷம் எல்லாம் போட்டது கிடையாது, டைரக்டா ஹீரோ தான். அதாவது இப்ப கடையோட ஹீரோவே நயன்தாரா தான் அப்படின்ற மாதிரி படங்கள்ல தான் செலக்ட் பண்ணி நடிச்சு வந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய நயன்தாரா. சில படங்கள்ல சிவகார்த்திகேயன், அதர்வா போன்ற இளவட்ட நாயகர்கள் கூட வந்துட்டு நடிச்சிட்டு இருக்காங்க. இதுக்காகவே வந்துட்டு ஸ்பெஷலா கேரளா எல்லாம் போயிட்டு பேஸுக்கு ஏதோ மேக்கப் எல்லாம் பண்ணி வந்துட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன். இந்த படங்களில் அழுத்தமான கதாபாத்திரங்களில் நடிக்கும் நயன்தாரா அறம் படத்துல கலெக்டராகவும், இமைக்கா நொடிகள்ல காவல்துறை அதிகாரியாகவும் இப்படி கெத்தான வேடத்துல எல்லாம் நடிச்சு வந்துட்டு இருக்காங்களாம். இதில் அரம்படத்துல ஒரே நாள்ல நடக்கிற கதையில நடிச்சிருக்காங்க நம்ம நயன்தாரா. அது மட்டும் இல்லங்க, இந்த படத்துக்காக 45 நாள் தொடர்ந்து ஷூட்டிங் போயிருக்காரு நயன்தாராங்க. அது மட்டும் இல்ல, முதல் நாள்ல எப்படிப்பட்ட பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரோ அதே மாதிரி கொஞ்சம் கூட முகம் சுழிக்காம சோர்வடையாம கடைசி நாள் வரைக்கும் அதே பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தினாரா பாத்துக்கோங்களேன். அதே போல் இமைக்கா நொடிகள் படத்துல கூட காவல்துறை அதிகாரியாக நடிச்சிருக்காருங்க. அது மட்டும் இல்லங்க, ரொம்ப முக்கியமா இந்த படத்துல 4 வயசு குழந்தைக்கு அம்மாவா நடிச்சிருக்காரு நம்மளுடைய நயன்தாரா. இந்த படத்துல வந்துட்டு நயன்தாராவுக்கு தம்பியா தான் அதர்வாவே நடிச்சிருக்காரு. இந்த படம் வந்துட்டு முழுக்க முழுக்க நயன்தாராவை சுத்தியே நடந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த படத்துல நயன்தாராவுக்கு நிறைய சென்டிமெண்ட் காட்சி இருக்கான். அப்படி இருந்தாலும் காவல்துறை அதிகாரியா நடிச்சிருக்கிறதுனால அந்த கம்பீரம் குறையாம ஓரளவுக்கு தான் வந்துட்டு சோகத்தை வெளிப்படுத்திருக்காரு நம்மளோட நயன்தாரா. அழுது நடிக்க வேண்டிய சில காட்சிகள்ல கூட சில கலக்கமான ஃபேஸ் ரியாக்ஷனை மட்டுமே முகத்துல வெளிப்படுத்திருக்காருன்னா பாத்துக்கோங்களேன். சரி, எதுக்காக வந்துட்டு அவர் திடீர்னு இப்படி மாறி இருக்காரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவங்க இப்ப நடிக்கிற ஆள் எல்லாருமே வந்துட்டு கொஞ்சம் சின்ன வயசு பசங்க. சோ அவங்களுக்கு ஈடு கொடுக்குற மாதிரி இருக்கணும் அப்படின்றதுனாலே வந்துட்டு நயன்தாரா அழுறத கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்களாம். நயன்தாரா அழும்போது கொஞ்சம் வயசு அதிகமா இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் அவங்களுக்கு நெகட்டிவ் கமெண்ட் சொல்லிட்டு வர. சோ படத்துல இனிமே வந்துட்டு முக்கால்வாசி அழுறத ஸ்டாப் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணிருக்காங்க நம்மளுடைய நயன்தாரா. நயன்தாரா அழுதாலும் சரி, சிரிச்சாலும் சரி, எப்பவுமே அவங்க அழகா தாங்க இருப்பாங்க. மேலும் இது போன்ற சினிமா தொடர்பான செய்திகளை உடனுக்குள்ள எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவும் அதனால ஓகேங்க, எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.